காவேரி என்ன பண்ணுறாங்க நினச்சி பார்க்குறாங்க. இந்த மாதிரி விஜய் வந்து தாங்கிட்ட வந்து டைவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணுறதா வந்து ஆஃபீஸில் அப்படியே வண்டி எடுத்துன்னு விட்டுறாங்க. அப்போ காவேரிக்கு அடிபட்டுடுது. காவேரி வந்து அப்படியே வந்து ரத்தமாக கொட்டுது. அதை கவனிக்காத காவேரி ஒரு யோசனையாக இருக்காங்க. அதை பார்த்து விஜய் வந்து ரொம்ப பதறி போகிறாரு. ஹாஸ்பிட்டலில் சேர்த்து காவேரிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து வீட்லேயும் கூட்டிகிட்டு வராரு. அங்கே காவேரி ரொம்ப பார்த்து விஜய் வந்து கவனிச்சுக்கிறாரு. அதை பார்த்து ராகினி ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து தாத்தா வந்து காவேரி வந்து நல்லா கவனிச்சுக்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. என் பொண்டாட்டி எனக்கு கவனிக்க தெரியாத தாத்தா, நான் பார்த்துக்கிறேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. தாத்தா வெண்ணா கொஞ்சம் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு போகிறாரு. இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு ராகினி செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. நான் பார்த்துக்கிறப்பா சொல்லிட்டு விஜய் அனுப்பிச்சி விட்றாரு. விஜய் வந்து காவேரிக்கு ஓடி போய் எல்லாம் செய்கிறாரு. தாத்தா அவளுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்ல தாத்தா, நானே சாப்பாடு எடுத்துன்னு போயிடுறேன் தாத்தா, அவள் இங்கே வந்து உட்காந்து சாப்பிட்டா அவளுக்கு வந்து டயர்டாக இருக்கும்ல அப்படின்றாரு. நீ எடுத்துன்னு போய் கொடுப்பா அப்படின்னோடனே சரிங்க தாத்தான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறாரு. வெண்ணிலாக்கு தாத்தா அப்படின்னு, வெண்ணிலாக்கு நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்னோடனே சரிங்க தாத்தான்னு சொல்லிட்டு போயிட்டு காவேரிக்கு வந்து காவேரி இந்தா இங்கேயே சாப்பிட்டேன். இல்லைங்க நான் வந்து ஹாலுக்கு வரமாட்டேனா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இப்போ டயர்டாக இருப்பேன், அடி வேறப்பட்டிருக்கு, அதனால் இந்தா சாப்பிடு அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு வாங்க போகிறாங்க. ஒரு நிமிஷம் இரு, நீங்கள் எல்லாம் ஒன்றும் சாப்பிட வேணாம், நானே ஊட்டி வரேன். ஏங்க எனக்கு கையெல்லாம் நல்லா தான் இருக்குது, எனக்கு அடிப்பட்டது நெத்தியில், ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் தெரியாது, நான் அதான் ஊட்டி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறாரு. இந்த தண்ணி குடி அப்படின்னோடனே இப்போ எப்படி இருக்குது, ரொம்ப டயர்டாக இல்லைல்ல, டென்ஷன்லாம் அதிகமாகல, வலிக்கல அப்படின்னு நான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்ருக்காரு. அதை கேட்டு காவேரி ஏங்க இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க, ஒரு சின்ன அடிப்படத்துக்கு இப்படி பண்ணுறீங்களாங்க அப்படின்னோடனே நீ சின்ன அடியோ பெரிய அடியோ என் காவேரிக்கு படிச்சுன்னா நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்றாரு. அதை கேட்டு காவேரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. விஜய் இவ்வளோ ரொம்ப பாசமாக இருக்காருன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து சரி காவேரி நீ படுத்துக்கோ, டயர்டாக இருப்பேன் அப்படின்னோடனே பரவாயில்லைங்க கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கேன், அதெல்லாம் தெரியாது, நீ படுத்துக்கோ, ரொம்ப டயர்டாக இருப்பேன், இங்கே பாரு மண்ணில் வந்து நம்ம அந்த அடிபட்டுச்சுன்னு வச்சுக்கோயேன், அப்போ நம்மளுக்கு ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், தலை பயங்கரமாக வலிக்கும், ரொம்ப டயர்டாக இருக்கும், எங்க அதுக்கு தான் டேப்லெட்லாம் ஊசியெல்லாம் கொடுத்துருக்காங்களா, அப்புறம் என்னங்க சரி நீ படுத்துக்க மாட்டியா, நீ படுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வம்படிக்கிறாரு. சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரி ஓகே உனக்கு உட்காரணும் போல் இருக்குன்னா ஏன் மேலே சாஞ்சிக்கோ, நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் அப்படின்றாங்க. சிரிக்கிறாங்க காவேரி. அப்பா என் பொண்டாட்டி சிரிச்சிட்டாப்பா, எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தோல் மேலே சாஞ்சிக்கிறாரு. சாஞ்சிட்டு வந்து காவேரி நான் எவ்வளோ பதறி போயிட்டேன் தெரியுமா, பார்த்தனே நீங்கள் என்ன கொஞ்சம் நெஞ்சம் விட்டீங்களா, அங்கேயும் அப்படியே பண்ணிட்டீங்க, ஹாஸ்பிட்டலையும் இங்கே வந்தாலும் இந்த மாதிரி பண்ணுறீங்க, ஏன் இவ்வளோ பண்ணுறீங்க அப்படின்றாங்க. பின்ன என் பொண்டாட்டிக்கு அடிபட்டுனா சும்மா விட்டுருவேனா, யாரையுமே சும்மா விட மாட்டேன், என் பொண்டாட்டியை பார்த்து தான் எல்லா பேஷண்ட்டையும் அவங்க பார்க்கணும் அப்படின்றாரு. சிரிக்கிறாங்க காவேரி. சரி காவேரி இங்கே பாரு, இதுக்கப்புறம் ரொம்ப ஜாக்கிரதையாக வண்டி ஓட்டணும், ரொம்ப டென்ஷனாலாம் வண்டி ஓட்டக்கூடாது புரியுதா அப்படின்றாரு. சரிங்க நான் டென்ஷனாக ஓட்ட மாட்டேன் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே தோல் மேலே சாய்ச்சி அப்படியே வந்து லைட்டாக வந்து இந்த நெற்றி வெடிகளே வந்து கிஸ் பண்ணுறாரு. காவேரி உருகி போகிறாங்க. அப்படியே ஹக் பண்ணுறாரு. உடனே சொல்கிறாரு இங்கே பாரு காவேரி, உனக்கு நான் இருக்கேன், நீ என் தோல் மேலே சாஞ்சிட்டு நீ தூங்கு நல்லா அப்படின்றாரு. அப்படியே வந்து காவேரி உறங்கி போகிறாங்க விஜயோட தோல் மேலே சாஞ்சு.